வணக்கம். வெல்கம் டு அழகி சேனல். வாங்க நம்ம வீட்டில் என்னென்ன காய்கறியெல்லாம் இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்க, புதினா புதினா பறிச்சிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக. இன்னமும் இருக்குது, இன்றைக்கி நமக்கு போதும் அப்படிங்கிறதுனால பொறிச்சிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி ஒரே ஒரு பீர்க்கங்காய் பொறிச்சிட்டு வந்திருக்கேன். பீர்க்கங்காயும் நிறைய பிஞ்சு இருக்குது. நமக்கு இன்றைக்கி ஒரு காய் போதும் அப்படின்னு ஒரு காய் பொறிச்சிட்டு வந்திருக்கேன். கரெக்டாக எவ்வளோ அழகாக விளைஞ்சிருக்கு பாருங்கள், சூப்பராக. அதுக்கப்புறம் கீரை கீரை வந்து பொன்னாங்கண்ணி கீரை நல்லாவே விளைஞ்சிருக்குங்க, இன்னமும் இருக்குது. பாதி பாதி பறிச்சிட்டு வந்திருக்கேன், மீதி வந்து இருக்குது இன்னும். வேணும்னா இன்னும் 2 நாள் பொறுத்து கூட நம்ம பறிச்சிக்கலாம். அப்புறம் நம்மளே இன்னும் முருங்கைக்கீரை ரொம்ப நாளாக செய்யாமே இருக்கும், முருங்கைக்கீரை பறித்து செய்யணும். அப்புறம் பாருங்கள், மல்லி வந்து நல்லா ஹைட் ஆயிடுச்சு, அதனால் பறிச்சிட்டேன். மல்லி இவ்வளோதாங்க, இன்னும் ஏதோ 1-2 தான் இருக்குது. இப்போ மல்லி வந்து விதைக்கணும். இது கூட நம்ம வீட்டு மல்லி தான். எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, மருந்து போடாமல். இதில் ஹைலைட் என்னென்னா, மருந்து போடாமல் நம்மளுக்கு காய்கறி கிடைக்குதுங்கிறது தான் ஹைலைட். அதுதான் சந்தோஷம். அதுக்கப்புறம் லெமன் வந்து எல்லாம் பழுத்து இருந்துச்சு, இன்னும் நிறைய இருக்குது. பழுத்து இருந்ததில் மட்டும் பறிச்சிட்டு வந்திருக்கேன். இன்னும் வெயில் நாள் ஆரம்பித்தா டெய்லி ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அப்புறம் எலுமிச்சம்பழ சாப்பாடு செய்யலாம். எலுமிச்சம்பழ சாப்பாடு எனக்கு அவ்வளோ பிடிக்காது, ஆனாலும் என்றைக்கோ ஒரு நாளைக்கு செஞ்சுக்கலாம். இன்றைக்கி இதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள், என்னென்ன தேவையோ எல்லாமே கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் முருங்கைக்காய் காய்க்குது. அப்புறம் வந்து கத்திரிக்காய் இன்னும் ஒரு 10-20 நாளில் கத்திரிக்காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். பச்சை மிளகா இருக்குது. நம்மளது சின்ன தோட்டம் அப்படின்னாலும் நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்குது. கீரையே நம்ம 4-5 வெரைட்டி வச்சுருக்கோம்ல. இந்த பொன்னாங்கண்ணிலே 2 பொன்னாங்கண்ணி இருக்குது. அப்புறம் வந்து தண்டுக்கீரை இருக்குது, சுக்குட்டி கீரை இருக்குது, முருங்கைக்கீரை இருக்குது. கீரையிலே 4-5 வித கீரை இருக்குது. அதே மாதிரி காய்கறியில் அவரைக்காய், பாவக்காய், பீர்க்கங்காய், இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் கத்திரிக்காய் காய்க்க போகுது. வெண்டைக்காய் செடி கூட நம்ம நட்டுருக்குறோம், இனிமேல் நம்மளுக்கு காய் கிடச்சிரும். அது வந்து ஒரு 10-20 நாள் ஆகும். அந்த மாதிரி நம்ம சின்ன தோட்டம்னா கூட நமக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கிறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி, சந்தோஷமாக இருக்குது. என்னை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டுங்களாம் சொல்கிறாங்க, நானும் வீட்டில் சின்ன சின்ன தொட்டி வச்சு செடி வைக்கிறேன், அதாவது நீ எப்படி வச்சேன்னு சொல்லு அப்படிலாம் கேட்குறாங்க என்னைய. நான் சொல்லுவேன், இடமே இல்லைனாலும் இந்த மல்லி விதைச்சிக்கோங்க, அதுக்கப்புறம்